நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். சங்கீதம் 116 சங்கீதம் 9-10 வாசிக்கும் பொழுது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அற்புதம் நடக்கிறது. எனவே விசுவாசிக்கக்கூடிய காரியத்தை மாத்திரமல்ல, விசுவாசிக்க முடியாத காரியத்தையும் நாம் விசுவாசிக்கும்படி தேவன் விரும்புகிறார். எனவே விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன், இந்த தேசத்தில் நடப்பேன். உயிருள்ள மக்கள் மத்தியில நான் நிச்சயமாய் வாழ்ந்து காமிப்பேன். இந்த மக்கள் மத்தியில கர்த்தருக்கு ஒரு பெரிய சாட்சியாக நான் இருப்பேன் என்று விசுவாசத்தின் வெளிப்பாடுதான் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஏனென்றால் உலகம் வேறு விதமான காரியத்தை யோசிக்க வைக்கிறது. உலகம் வேறு விதமான காரியத்தை, வியாதிகளையும் வறுமைகளையும் வெறுமைகளையும் போராட்டங்களையும் சிந்திக்க வைக்கிறது. ஆனால் பக்தன் சொல்லும் பொழுது நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன், அதை விசுவாசிக்கிறேன், அதை நம்புறேன். எனவே விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது அழகா சொல்லியிருப்பாரு. 2 கொரிந்தியர் புத்தகம் 4:13 சொல்லும் பொழுது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் தேவனுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவாராக. பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எதை பேசுகிறோம் என்றால் ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறோம். எதை பேசுகிறோம் என்றால் நன்மையை பேசுகிறோம். எதை பேசுகிறோம் என்றால் தேவனுக்காக எப்படியாவது பரிசுத்தமாய் இருந்து நிச்சயமாய் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம் என்கிற நம்பிக்கைக்குரிய வார்த்தையை பேசுகிறோம். ஆனால் இந்த உலகம் வேறு விதமான வார்த்தையை பேசுவதற்கு கட்டாயப்படுத்துகிறது, வேறு விதமான சிந்தனையை சிந்திக்கும்படி கட்டாயப்படுத்துகிறது. ஆனா இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அழகாய் சொல்லியிருப்பாரு. ஆண்டவர் சொல்லும் பொழுது லூக்கா புத்தகம் 6:45 சொல்லும் பொழுது இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. அப்ப இருதயம் விசுவாசத்தால் நிறையும் பொழுது அது விசுவாசமான வார்த்தையை பேசுகிறது. இருதயம் அவிசுவாசத்தால் நிறையும் பொழுது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறது. அப்ப இருதயமாகிய பொக்கிஷத்துல நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காட்டுகிறார். நல்லவன் நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காட்டுகிறார். அப்ப பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தை எடுத்து காட்டுகிறார். அப்ப இருதயத்திலிருந்து பொல்லாத பொக்கிஷம், இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷம் வெளிப்படுகிறது. அப்ப வாசிக்கும் பொழுது அற்புதமா சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் அவனுடைய வாய் அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதனால் வெளிவருது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். எனவே இந்த நாள்ல நம்முடைய வாய் விசுவாசமாய் பேசும் பொழுது, நம்முடைய வாய் மற்றவர்களை குறை சொல்லாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது, மற்றவர்களை குற்றம் தீர்க்காதபடிக்கு நியாயம் தீர்க்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாய் தேவனுக்கு முன்பாக நல்ல மனிதராய் வாழ முடியும். அப்ப அருமையான ஒரு வசனம் சங்கீதம் 116 சொல்லும் பொழுது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். எதை பேசுகிறேன் என்றால் நான் ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன். ஆனா உலகம் சொல்லுது பற்றாக்குறை, மரணம், வியாதிகள், இதை பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஜீவ வார்த்தையை பேசுகிறேன் என்று அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதை குறிக்குது அப்படின்னா இந்த அற்புதமான ஒரு விசுவாசங்க. சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும் அற்புதமான ஒரு விசுவாசம், பவுலுக்குள் இருந்தது அற்புதமான விசுவாசம். விசுவாசத்தை ஆகையால் பேசி என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக இருந்து, நாங்களும் என்கிற ஒரு யூனிட்டை குறிக்குது. அப்ப பவுலோடு இருக்கக்கூடிய அந்த இணைக்கப்பட்டவர்களை குறிக்கிறது. அப்ப நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களா இருந்து விசுவாசத்தை குறித்தே பேசுகிறோம். இந்த விசுவாசம் என்பது செறிவூட்டப்பட்ட விசுவாசம். அப்ப செறிவூட்டப்பட்ட விசுவாசம், அற்புதமாக செறிவூட்டப்பட்ட விசுவாசம். ஆமா, செறிவூட்டப்பட்ட பாமாயில்ங்கிறாங்க. தமிழக அரசினால் கொடுக்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட பாமாயில் செறிவூட்டப்படுகிறது. செறிவூட்டப்படுகிறதுனா சத்துக்கள் இணைக்கப்படுகிறது, தேவையான காரியங்கள் இணைக்கப்படுகிறது. அதே போலதான் யுரேனியம் செறிவூட்டப்படுகிறது. அப்ப அணுமின் நிலையங்கள்ல யுரேனியம் செறிவூட்டப்படுகிறது. அது செறிவூட்டப்படும் பொழுது 3% இருந்து 5% அது செறிவூட்டப்படும் பொழுது நமக்கு அந்த மின்சாரம் கிடைக்குது, கரண்ட் கிடைக்குது. ஆனால் அதே யுரேனியம் 90% 100% செறிவூட்டப்படும் பொழுது அந்த அணுகுண்டு கிடைக்கிறது. ஆமா, இப்ப ஈரான் பார்க்கும் பொழுது 60% செறிவூட்டான். அப்ப 60% செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை அமெரிக்கா தாக்குறத பாக்குறோம். அப்ப செறிவூட்டப்படுது. நம்முடைய விசுவாசமும் செறிவூட்டப்பட வேண்டி இருக்கிறது. அப்ப செறிவூட்டப்பட வேண்டும் என்று நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்ப விசுவாசம் செறிவூட்டப்பட வேண்டும். ஆமா, அப்ப யுரேனியம் செறிவூட்டப்படும் பொழுது நமக்கு மின்சாரம் கிடைக்கிறது, யுரேனியம் செறிவூட்டப்படும் பொழுது அணுகுண்டு கிடைக்கிறது. அப்ப ஸ்தோத்திரம். அப்ப விசுவாசம் செறிவூட்டப்படும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறுகிறது. அப்ப அந்த செறிவூட்டப்பட்ட பாமாயில் அப்படிங்கிறான்.
அந்த பாமாயில் எது செறிவூட்டப்படுகிறதுனா சத்துக்கள் செறிவூட்டப்படுகிறது, வைட்டமின் செறிவூட்டப்படுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் செறிவூட்டப்பட வேண்டும் என்றால் அது எதெல்லாம் சேர்க்க வேண்டும் என்றால் சோத்திர அந்நிய பாஷை மூலமாய், தேவனுடைய வார்த்தை மூலமாய், துதி மூலமாய், பாடல் மூலமாய், சோத்திர பலி மூலமாய் இப்படி அந்த விசுவாசம் செறிவூட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்ப செறிவூட்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேச முடியும் பிரியமானவர்களே. அப்ப அந்த விசுவாசம் செறிவூட்டப்படாதபடிக்கு அநேகர் நமக்கு முன்பாய் புலம்புகிறத பார்க்கிறோம். தேவையற்ற காரியத்தை புலம்புகிறார்கள், தேவையற்ற காரியத்தை அர்ச்சனை பண்றான். ஆமா, காதுல அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், நெகட்டிவா அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், முடியாது என்கிற வார்த்தையை அந்த அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை விட்டு தூரமாய் அதை நாம் கடந்து செல்ல வேண்டும், அல்லது அவர்களை தூரப்படுத்த வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. அப்ப விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்ப ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன் என்று தாவீது விசுவாசமாய் அறிக்கை செய்கிறார். ஆனால் ஒரு கூட்டம் தாவீதை பார்த்து, ஒரு கூட்டம் சங்கீதக்காரனை பார்த்து, ஒரு கூட்டம் அந்த பக்தனை பார்த்து சொல்லுகிறது, நீ ஜீவனுள்ள தேசத்தில் நடக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறது. ஆனால் இவர் சொல்றார் வாய்ப்பு இருக்கு என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில பவுல் சொல்லும் பொழுது நாங்களும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எனவே இந்த நாள்ல நாம் எதை பேசுகிறோம் என்பதில் கவனமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எதை பேச வேண்டும் என்று, எதை பேசுகிறோம் என்பதில் கவனமா இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எனவே ஸ்தோத்திரம். ஆமா, சலச்சலன்னு பேசிட்டு அடையக்கூடாது, எதிர்மறையா பேசிட்டு அடையக்கூடாது, நெகட்டிவா பேசிட்டு அடையக்கூடாது. அது 116 நான் வாசிக்க விரும்புகிறேன். அது சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணீருக்கும் என் காலை இடதுக்கும் தப்புவித்தார். அப்ப பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த உலகம் ஆமா அவ்வளவுதான், உனக்கு முடிஞ்சு போச்சு, ஆமா லைஃப் இல்லை அப்படின்றான். ஒரு சின்ன யுத்தம் வந்த உடனே அவ்வளவுதான், லைஃப் இல்லை அப்படிங்கிறான். ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கும் பொழுது அவ்வளவுதான், உனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என் ஆத்துமாவை மரணத்திற்கும், ஒரு பெரிய மரணம் டெத்து, அதுக்கு காப்பாற்றுகிறார். ஆமா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை மிடில் ஈஸ்ட்ல கர்த்தர் காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, தேவ ஜனங்களை தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உங்களை சுற்றிலும் அவன் பெரிய படை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்கும் பொழுது உங்களை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் உங்களை இன்றைக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நீங்கள் பாதுகாப்போடு இருக்கிறீங்க, நீங்க சேஃப்டி ஜோனுக்குள்ள இருக்கிறீங்க. ஆமா, பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்க. அப்ப மரணத்துக்கு தப்பு வைக்கிறார். கண்ணீருக்கு என் கண்களை தப்பு வைக்கிறார், காலை இடலுக்கு தப்பு வைக்கிறார். எனவே இந்த நாள்ல, இந்த மாதம் நிச்சயமா உங்கள் கண்களை கண்ணீர் அழுதுட்டு இருக்கீங்களா? தனிமையில் அழுது கொண்டிருக்கிறீங்க. சில பேர் அதிகமா தனிமையில் அழுது கொண்டிருப்பான். நிச்சயமா உன் அழுகைக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வியாதியிலிருந்து நீங்க வெளியே வருவீர்கள். வியாதியிலிருந்து வெளியே வருவீர்கள். போராட்டமான வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நிச்சயம் உங்களை வெளியே கொண்டு வருவார். எனவே விசுவாசமான வார்த்தை பேசுங்கள், விசுவாசமான வார்த்தை அறிக்கையிடுங்கள். அது மாத்திரமல்ல, விசுவாசமா ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் துதியை செலுத்தி கொண்டே இருங்க, இடைவிடாமல் தேவனுடைய பிரசனத்துல காத்துருங்க. அந்த பிரசனத்தை மிஸ் பண்ணிடாம அந்த பிரசனத்தோடு இயங்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப சொல்லும் போது அற்புதமா சொல்றாரு, கண்ணீருக்கும் கால்களை என்ன செய்றாரு? பாதுகாக்கிறார். பாதுகாக்கிறேன். அப்ப பாதுகாக்கிற இந்த விசுவாசமான வார்த்தையை பேசும் பொழுது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அதுல சொல்லும்போது நான் மிகுதியும் நான் வருத்தப்பட்டேன். அப்ப மிகுதியான வருத்தங்க, மிகுதியான போராட்டம், கடன் பிரச்சனை அழுத்துகிறது. தேவையற்ற பிரச்சனை அழுத்து கொண்டிருக்கிறது, ஒரு பிரஷர் அழுத்தி கொண்டிருக்கிறது. ஊழியத்துல பல அழுத்தங்கள், பல அழுத்தங்கள், பல காட்டிக் கொடுக்கக்கூடிய பல சத்துருக்கள், காட்டிக் கொடுக்கக்கூடிய பல சகோதரர்கள், அப்ப பல அழுத்தங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறது. நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். ஆனால் உலகம் சொல்லுகிறது நீ அழிந்து போவாய் என்று சொல்லுகிறது, உலகம் சொல்லுகிறது நீ இல்லாமல் போய்விடு என்று சொல்லுகிறது. ஆனால் தாவீதுடைய அறிக்கை, அந்த செறிவூட்டப்பட்ட விசுவாசம், சூப்பர்ல. அந்த விசுவாசம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்தோத்திரம், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நாங்கள் விசுவாசிக்கிறபடினாலே அந்த ஆவியுடையவராக இருந்து நாங்கள் பேசுகிறோம். எனவே இந்த நாள்ல விசுவாசிங்க, பேசிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயம் என்ன செய்வாரு? பாதுகாப்பாராக, பாதுகாப்பா. அப்ப அது சொல்லும் பொழுது அற்புதமான ஒரு வசனம் தான், மரணத்துக்கு பாதுகாக்கிறார். பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வையில் அருமையா இருக்கிறது, நல்லதுதான். அதுல பாக்குறோம் 15ஆம் வசனத்துல. ஆனால் பரிசுத்தவனுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. ஆனால் தீர்க்காயுசாய் மறிக்க வேண்டும் தேவனுடைய சித்தம். தீர்க்க ஆயுசாக இருந்து சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து, ஸ்தோத்திரம், நீங்கள் வாழ்வதற்கு ஒரு அடையாளத்தை விட்டு அடையாளத்தை விட்டு போகணும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே இந்த காலை வேளை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய விசுவாசம் செறிவூட்டப்படுவதாக, உங்களுடைய விசுவாசம் இன்னும் ஸ்தோத்திரம், அது விசுவாசம் அது ஸ்ட்ராங்கான ஹோல்குள்ள வருவதாக. ஆமென். எனவே சொல்லும் பொழுது உலகம்
அந்த விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காதுகளை பேசுது, கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார், கர்த்தர் அதிசயங்கள் செய்ய மாட்டார். நீ வீடு வாங்குவதில்லை, இடம் வாங்குவதில்லை, வாகனங்கள் வாங்குவதில்லை, ஊழியங்கள் டெவலப்மெண்ட் ஆவதில்லை. ஏதோ ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் சத்துருக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது தேவனுடைய பிள்ளைகளை பேசிக் கொண்டிருக்கிறாங்க, தேவனுடைய மக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு பிடிக்காத சில ஊழியர்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனாலும் தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இந்த காலை வேளையில நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதுதான் நடக்க போகுது. ஆமா, நீங்க என்ன பேசுகிறீர்களோ, உங்களுக்காக அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆமா, உங்களுக்காக அநேகர் தேவனுடைய சமூகத்தை பரிந்து பேசிக் கொண்டிருக்கலாம். அது மூலமா சில காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம், உண்மைதான். ஆனால் முழுவதுமாய் மாற்றப்பட வேண்டும் என்றால், முழுவதுமாய் அந்த சேஃப்டிங் ஜோன்ல, ஆசீர்வாதத்தில, அந்த ஆசீர்வாதங்கிற இதுக்குள்ள நான் வர வேண்டும் என்றால் நான் எதை பேசணும் அப்படின்னா, விசுவாசத்தை மாத்திரம் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதான் ஆண்டவர் சொல்லும்போது, இதே இருதயத்தை நிறைவினால் அவன் வாய் பேசும். அவன் வாய் பேசணும் அப்படின்னா அவன் ஃபெய்த்ல அப்படியே இருக்கணும். ஆமா, அவன் எம்டியா இருக்கக்கூடாது, எம்டி டு ஓவர் ஃப்ளோவா மாறணும். அப்ப ஓவர் ஃப்ளோவா மாறும்போது தான் நிச்சயம் என்ன செய்யுதுங்க, அற்புதம் நடக்கிறத என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப 112 சொல்லும் பொழுது நன்றி அமைகிறத பாக்குறோம். ஆமா, நம்ம தேவனுடைய சமூகத்துல நன்றி உணர்வா இருக்க வேண்டும். நன்றி எடுத்து போடும் பொழுதுதான், நன்றி இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்ம விசுவாசிக்க முடியாது. சூப்பர்ல, நன்றி இல்லாமல் போகும்பொழுது, தேங்க்ஸ் கிவிங்கை செலுத்தாமல் போகும்பொழுது, ஸ்தோத்திரத்தை செலுத்தாமல் போகும்பொழுது நமக்குள்ள அந்த விசுவாசம் பலவீனமாக மாறுகிறது. அதைத்தான் தாவீது 114 சொல்லுது. ஆமா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இங்க சொல்லும்போது நன்றியான வசனங்கள் அமைகிறத பாக்குறோம். அப்ப கர்த்தருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். எண்ணத்தை செலுத்த முடியும், ஆனா ஒண்ணு செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ரட்சிப்பின் பாத்திரம், என்னை விடுவித்தாரே அந்த பாத்திரம். தகப்பனும் தாயும் என்னை கைவிடும் பொழுது, அல்லது இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் என்னோடு கர்த்தர் இருந்தாரே அந்த ஒரு நன்றி. ஆபத்தான இடுக்கங்கள்ல வரும் பொழுது தேவன் பலமுறை என்னை காப்பாற்றினாரே அதுக்காக நன்றி. தற்கொலை ஆவிலிருந்து என்னை மீட்டு கொண்டாரே அதற்காக நன்றி. போதை வசுகளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தாரே அதற்காக நன்றி. எத்தனை இடர்கள் போராட்டங்கள் வரும் பொழுது தேவன் அதை ஜெயிக்க எனக்கு உதவி செய்தாரே அதற்காக நன்றி. அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அப்படி நாமத்தை தொழுது கொள்ளுவேன். தொழுது கொள்ளும் பொழுதுதான் நமக்குள்ள இன்னும் விசுவாசம் புறப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நமக்குள்ள விசுவாசம் புறப்படணும்னா நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இன்னும் அதிகமாய் துதிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களோடு இடைபடுவார், உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். அதுல வாசிக்கும் அடுத்த வசனம் அப்ப 118-19 கூட அற்புதமா சொல்லுது. 18-19 கூட அதுக்கப்புறம் பார்க்கும்போது பொருத்தனை குறித்து பார்க்கிறோம். 17 ஸ்தோத்திர பலி அமைகிறது. ஆமா, நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இங்க பார்க்கும்போது ஸ்தோத்திர பலி செலுத்தக்கூடிய வசனம். அப்ப ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அதான் அந்த செறிவூட்டப்பட்ட விசுவாசம் என்பது அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை தொழுது கொள்ள வேண்டும். ஆமா, அதெல்லாம் எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஆமா ஆமா, அதிகமா நான் எப்படியாவது விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நான் அதிகமா ஜெபிக்க வேண்டும். அதிகமா வேத வார்த்தை என்ன சொல்வது அதை கேட்க வேண்டும். அதிகமா அந்நிய வாசை பேச வேண்டும். அதிகமா துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இதெல்லாம் செய்யும் பொழுது நான் நிச்சயமா இந்த உலகத்தின் வார்த்தையை கேட்காதபடிக்கு விசுவாசமான வார்த்தையை பேச முடியும், விசுவாசமான வார்த்தையை நான் கேட்க முடியும். அதை சொல்லும் பொழுது நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன். அப்ப ஸ்தோத்திரத்தை பலியை செலுத்த விரும்புகிறார், ஸ்தோத்திரத்தை செலுத்த விரும்புகிறார். ஆமா, எனவே இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்ப ஸ்தோத்திரம் சொல்லுகிறவன் என்னை கனப்படுத்த சொல்றார். அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அப்ப கிருபை கிரைஸ்ட் மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா, கிருபை பெருக வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப கர்த்தர் வைத்திருக்க இந்த லைஃபுக்காய் ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தருக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த வாடகை வீட்டுக்காய் ஸ்தோத்திரம், அந்த சொந்த வீட்டுக்கு போயிருவேன். ஆமா, இப்ப இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்காய் ஸ்தோத்திரம், நிச்சயமே சூழ்நிலை மாறும் என்று சொல்ல வேண்டாம். இப்ப இருக்கக்கூடிய அந்த காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் நிச்சயமாய் மாறும் என்று விசுவாசமான வார்த்தையை பேச வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எனவே இன்னைக்கு பார்க்கும்போது அநேக தேவனுடைய பிள்ளைதான் கவலைப்படுறான். ஆமா, உலகத்துக்காரனை காட்டிலும் உலக மக்களை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாய் சிந்திக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் அதிகமாய் கவலைப்படுவதை பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாரும் எடுத்து வாருங்கள்னு சொன்னாரே. அப்ப முழு மனதோடு நம்ம திரும்புறது இல்ல. கர்த்தரால் சில காரியம் செய்ய முடியாத மாதிரியே நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆமா, தேவன் சில காரியத்தை செய்ய முடியாத மாதிரி யோசிச்சு கொண்டிருக்கோம். இல்ல பிரதர், இல்ல சகோதரியே, நிச்சயமாய் கடனிலிருந்து வெளியே வருவீர்கள், நிச்சயமாய் வியாதியிலிருந்து வெளியே வருவீர்கள், நிச்சயமாய் அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே உங்கள் பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து மார்த்தால் அநேக யோசனை.
ஆமா, மரியாள் தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டா. ஆனால் மார்த்தாளுக்கும் அநேக யோசனை, எப்ப பார்த்தாலும் ஆமா 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 மார்த்தாளுடைய மைண்ட் என்கேஜாவே இருக்கும், பிரச்சனை யோசிச்சு கொண்டே இருக்கும். அவன் ஃப்ரீயாவே இல்லை, ரெஸ்டுக்குள்ள இல்ல, அந்த மைண்ட் என்கேஜாக்குள்ளே இருக்கும். அதனால பவுல் இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு, அருமையான ஒரு வசனம் சொல்லுவோம். சங்கீதம் 116:7 எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அப்ப இளைப்பாறுதலுக்கு திரும்பு, ரிட்டர்ன் டு ரெஸ்ட். அப்ப அந்த இளைப்பாறுதலுக்கு திரும்பாதபடிக்கு நம்ம சில காரியங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறது. எனவே உங்கள் பாரங்களை அவர் சமூகத்துல வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆமா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை விசாரிக்கிறபடியா, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலே ஆழ கடவுது என்று பிலிப்பியர் 4:4-5-6 வாசிக்கிறோம். எனவே இந்த காலை வேளை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களை கர்த்தர் விசாரிக்கிறார் என்று நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அவ்வளவுதான். ஆமா, கர்த்தர் உங்க தேவையை சந்திப்பார் என்று நான் மறுபடியும் உங்களுக்குள்ள ஒரு வார்த்தையை கொடுக்கிறேன், தீர்க்கமான வார்த்தையை கொடுக்கிறேன். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே விசுவாசிக்கிறவர்கள் இன்னும் விசுவாசிக்கும்படி தேவன் விரும்புகிறார். அதான் செறிவூட்டப்பட்ட விசுவாசம். ஆமா, இங்க சொல்லும் பொழுது ஆமா, உலக மக்கள் கவலைப்படுவதை பார்க்கிலும் ஆண்டுடைய பிள்ளைகள் அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆமா, அவர்கள் பலவீனப்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசுவதை பார்க்கிலும் இவர்கள் பலவீனமான வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, ஆனா சபைக்கு போகும்போது விசுவாசமான வார்த்தை புறப்பட்டு வருகிறது. மற்ற 6 நாட்களும் பலவீனமான வார்த்தை, மற்ற 6 நாட்களும் தேவையில்லாத வார்த்தை. ஆமா, மரியாளுடைய மைண்டை போல என்கேஜாவே இருக்கு, அது குழப்பமாவே இருக்கு. ஆமா, அதுல அந்த தொடர் அலை குழப்பி கொண்டே இருக்குது, அது ஃப்ரீயாவே இல்லை. ஆனால் மார்த்தாள் ஸ்தோத்திரம், மார்த்தாளுடைய மைண்ட் இப்படி இருக்கு. ஆனா மரியாள் ஒரு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட், தேவனுடைய சமூகம் ஒரு இளைப்பாறுதலை மரியாளுக்குள் தந்தது. ஆமா, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்ப மரியாளுடைய மைண்ட் ஒரு நல்ல ரெஸ்ட விரும்பிச்சு. தேவனுடைய பாதம் மாத்திரமே, கடவுளுடைய பாதம் மாத்திரமே, கடவுளுடைய சமூகம் மாத்திரமே, கடவுளுடைய பிரசன்னம் மாத்திரமே, கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே என்னை மாற்றும் என்கிற அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. எனவே இந்த காலை வேளையில அதுக்கு இணையான ஒரு வசனம் தான், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியா நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அப்ப இளைப்பாறுதல் உண்டு, அதை மாற்று கருத்து இல்லை. அப்ப நீ நானும் இளைப்பாறுதல் திரும்பித்தான் ஆக வேண்டும். சூப்பர்ல. அப்ப ஏதோ நடந்த பிரச்சனை போராட்டங்களை, போன ஆண்டு நடந்ததை, நம்ம போன மாசங்கள் நடந்ததை எதையோ இன்னும் சிந்திச்சு கொண்டே இருக்கிறோம். ஆமா, எவனோ நம்ம காயப்படுத்தின அதை யோசிச்சு கொண்டே இருக்கிறோம். அவன் நம்மளை காயப்படுத்தினங்கிறதே அவனுக்கு தெரியல. சூப்பர்ல. அப்படிப்பட்ட முட்டாள்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, நம்மளை காயப்படுத்திட்டோங்கிறது அவன் யோசிக்கிறதே இல்லை. ஆனா நம்ம காயப்படுத்திட்டாங்கிற அதுலயே ஒரு 6 மாதம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு மோசமான எண்ணத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் விட்டு ஆமா, பல பிரச்சனை வரத்தான் செய்யும். அது அரசியலிருந்து, ஆன்மீகத்திலிருந்து, பிசினஸ்ல இருந்து பல போராட்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். குடும்பத்திலும் குடும்பங்களும் பல அரசியல் நடந்து கொண்டுதான் இருக்க வேண்டும், நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்ப ஜீவனுள்ள தேசத்துல காலி பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன். ஆமா, ஜீவனுள்ள தேசத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு வெளியே போகணுங்கிற ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பவுலுடைய விசுவாசம், நாங்கள் விசுவாசத்தின் ஆவியுடையவதா இருந்து, அப்ப இதே ஒரு ஸ்பிரிட்டுங்கிறார். அப்ப ஃபெய்த்தே ஒரு ஸ்பிரிட்டோட கனெக்ட் செய்யப்படுகிறது. அப்ப விசுவாசமே ஒரு ஃபெய்த்ல, அந்த ஃபெய்த்தை ஒரு ஸ்பிரிட்ல ஏங்குதுன்னு சொல்லக்கூடிய பாக்குறோம். அந்த ஸ்பிரிட் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் தேவனுடைய ஆவியானவர். அப்ப தேவ ஆவியானவருக்குள்ள இருந்து நம்ம இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சூப்பர்ல. அப்ப சொல்லும் பொழுது நம்ம இளைப்பாறுதலுக்கு வந்துருங்க. அருமையான சகோதரா, அருமையான தங்கச்சி, நம்ம ரெஸ்டுக்குள்ள வந்துருங்க. ஆமா, கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற ஏகவாயிரே, ஆமா, பார்த்து கொள்வாருக்குள்ள வந்துருங்க. அவர் நிச்சயம் பார்த்து கொள்வார். அவர் நடத்துவாருங்கிறதுக்குள்ள வந்துருங்க. அவர்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் முடிக்க விரும்புகிறேன். அதுல சொல்லும் பொழுது ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். செலுத்தும் போது விசுவாசம் செறிவூட்டப்படுகிறது. கருத்து 18-19 பொருத்தனை செலுத்துவேன். அப்ப ஒரு பொருத்தனை பண்ணுகிறத பாக்குறோம். பொருத்தனை நம்ம திருப்திக்காக பண்றது. ஆமா, அவர் செய்ய சொல்றது இல்ல. ஆமா, அவர் செய்ய சொல்றது இல்ல. பழைய ஏற்பாடுகள்ல அவர் செய்ய சொல்றாரு, புதிய ஏற்பாடுகள் நம்ம திருப்திக்காக பண்றது. அப்ப சொல்லும் பொழுது நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அப்ப பொருத்தனை நிறைவேற்றுவேன். அப்ப பொருத்தனை நிறைவேற்றுறது கூட ஒரு ஆசீர்வாதம். பொருத்தனை நிறைவேற்றுவது கூட ஒரு விசுவாசம் செறிவூட்டப்படுகிறது. பொருத்தனை நிறைவேற்றுவது கூட ஒரு இன்னொரு ஆசீர்வாதத்துடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்ப விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப விசுவாசிங்க, பேசுங்க. விசுவாசிங்க, அதவே பேசுங்க. ஆமா,
இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, விசுவாசிக்கிறோம் ஆனா அதை பேசுறது இல்ல. சூப்பர்ல. விசுவாசிக்கிறோம் அதுவே பேசுறது இல்ல. மதுரைக்கு போகணும் நம்புறோம். ஆனா மதுரை பஸ்ல ஏறணும்ல, சேலத்து பஸ்ல ஏறிடக்கூடாது. அப்ப மதுரைக்கு போகணும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, திருநெல்வேலி பஸ்ல ஏறிடக்கூடாது, நான் மதுரை பஸ்ல தான் ஏறணும். அதே மாதிரிதான் எனக்கு அற்புதம் நடக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதை 24x7 அதவே தியானிக்க வேண்டும். அப்ப 24x7 வேற தியானிச்சுட்டு சண்டே 1 hourல மட்டும் ஃபெய்த்தை பாட்டு அப்படி பேசிட்டு ஒரு நடக்காது. அப்ப ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நாட்களும் விசுவாசிக்கிறத பாக்குறோம். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களையும் விசுவாசிக்கிறத பாக்குறோம். அதனாலதான் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிறார். அதனாலதான் விசுவாச தந்தை ஆபிரகாம், இப்ராஹிம். அப்ப விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அவர் தேவனோடு நடந்தார், தேவனோடு பேசினார், தேவனுக்கு சமூகத்தை காத்திருந்தார். ஆமா, இந்த நாள்ல நாம் அதிகமாய் காத்திருப்போம். ஆமா, எனவே நீங்க ஜீவன தேசத்தில் நடப்பீங்க. ஆமா, ஐசியிலிருந்து வெளியே வருவீங்க, வியாதிலிருந்து வெளியே வருவீங்க. ஆமா, வியாதி இல்லாத வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பார். நிச்சயம் கத்தவங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஊழியங்கள் growth ஆகும், பிசினஸ் growth ஆகும். சின்ன கடை வியாபாரம் தான் சார், இல்ல, ஆசீர்வதிக்கப்படும். அது பெரிய மாலா மாறும். நிச்சயம் உங்களை பெரிய லெவல்ல டிராவல் ஏஜென்சி பெரிய லெவல்ல வரும். தேவன் உங்களை நடத்துவார். தேவன் உங்களுக்கு ஒன்று செய்யக்கூடிய காரியத்தை இன்னும் அதிகமா செய்வார். அப்ப விசுவாசம் செறிவூட்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். விசுவாசம் அறிக்கை செய்யப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். விசுவாசத்துக்கு தேவையான அந்த எஃபோர்ட் போட வேண்டும். அதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஸ்தோத்திர. விசுவாசிக்கும் பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தன் விசுவாசத்தால் நீதிமான் படைப்பான். அவ்வளவுதான். தன் விசுவாசத்தால் நீதிமான் படைப்பான். நிறைவு செய்ய விரும்புகிறேன். விசுவாசியுங்கள், விசுவாசத்துக்குரிய வார்த்தையை பேசுங்கள். கர்த்தர் கூட இருப்பாராக.